பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி இன்றைய வேத படிப்பினைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் அவருடைய பரிசுத்த ஆவியும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கடந்த வாரங்களில் நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் நம்ம அந்த ஊழிய அழைப்புக்கான பல வசனங்களை பற்றி நம்ம தியானித்து பார்த்து கொண்டு வந்தோம். அப்போது நமக்கு தேவன் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள்னு சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்த அவர் வெறும் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செய்து காண்பித்தவராகவும் இருக்கிறார்ன்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அதையே தான் அவருடைய அப்போஸ்தலர்களாக இருக்கிறவர்களும் செய்தாங்கன்னு சொல்லி நம்ம வசனங்களை, அவர் சொன்ன வசனங்களை அப்படியே அவங்க செய்திருக்கிறாங்களா அப்படின்றத கம்பேர் பண்ணி நம்ம இதை படித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம போன வாரங்கள்லேயே தியானித்து முடித்திருந்தோம். அப்போ நாம எல்லோரும் தேவனுடைய சீஷர்களா இன்னைக்கு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற கடமை புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள்னு சொல்லி, அப்போ தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அனைவருக்கும் இந்த உலகம் முடிவு பெறும்போதே அவர் வருகிறார். அந்த உலகம் எப்படி முடிவு பெறும்னா, அவருடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளையும் சென்று அடையும் பொழுது முடிவு வரும் அப்படின்னு தேவன் தாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்கிற கடமையை சரியாக செய்து சகல ஜாதிகளுக்கும் கொண்டு போய் அவருக்கு அந்த தேவனுடைய வசனங்களை சொல்லி சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் போது, அவர்களை நம்ம சீஷர்கள் ஆக்கும் பொழுது, அந்த அவருடைய வசனம் இந்த உலகத்தின் கடையாந்திரம் வரை செல்ல செல்ல நமக்கு அந்த ஊழியத்திற்கு நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கான டாபிக் எதை பத்தி போய் இருக்க போகுதுன்னா, அப்போ நம்ம போய் பார்க்கிற இந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த சகல ஜாதிக்குள்ளேயும் நம்ம உள்ள போகி நம்ம தேவனுடைய வசனங்களை கொண்டு போகிறோம். நமக்கு தேவனால் எவ்வளவு வசனங்கள் அளிக்கப்பட்டிருக்குதோ அதை கொண்டு போய் தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்படி போகும்பொழுது அவர்கள் எப்பொழுதுமே ஆல்ரெடி ஒரு ஞானத்தோட தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா. அது இந்த உலகம் கொடுத்த, அந்த உலகம் அவங்களை கொண்டு வளர்த்து வைத்திருக்கிற ஒரு ஞானமா இருக்குது. அந்த ஞானத்தோட தான் நம்ம தேவனுடைய ஞானத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ தேவன் ஆவியானவர் தாமால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞானமானது மனித ஞானத்தோட எப்பொழுதுமே போட்டி போடும் விதமாக அதற்கு நேர் எதிர்மாறாக தான் இருக்கும்ன்றது தான் நாம் எல்லோரும் அறிந்த உண்மையா இருக்கு. அப்ப மனுஷனுக்குன்னு இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. நாமுமே தேவனுடைய ஞானத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக இந்த உலக ஞானத்தோட தான் வாழ்ந்து கொண்டு வந்தவர்களா இருக்கிறோம். அதனால நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவன் ஒரு மனுஷன் நமக்கு எதிராக பேசும் பொழுது அவர்கள் எந்த ஞானத்தோட பேசுறாங்க, இந்த உலகம் கற்றுக் கொடுத்துருக்கிற ஞானத்தோட அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப அதை தெரிந்திருக்கும் பொழுது அதற்கு எப்படி நம்ம அதை எடுத்துக்கொள்வது? ஏன்னா அநேக நேரங்கள்ல நம்ம கொண்டு போய் சேர்க்கிற வசனங்கள் அந்த விதை சரியாக வளர்ச்சி அடையாம போவதற்கான காரணமா இருக்கிறது இந்த உலக ஞானம். நேர்மாறாக நம்ம தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற இந்த வசனங்களுக்கு நேர்மாறாக இருக்கிற இந்த உலக ஞானம் அதை எப்போதுமே எடுத்து போட்டு விடுகிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலக ஞானத்துக்கு எதிராக தான் நம்ம போராட வேண்டியதா இருக்குது. அப்போ நாம இந்த வசனங்களை கொண்டு போய் சேர்க்கிற நமக்கு எது உலக ஞானம், எது தேவனுடைய ஞானம்ன்றதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வசனங்கள் மூலமா இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போ அதை பிரித்து பார்க்கும்பொழுது வானத்திற்கும் பூமியுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு அளவுக்கு மனிதன் கற்றுக்கொண்டு வருகிற ஞானத்திற்கும் தேவனுடைய ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசமா இருக்கிறது. நம்ம மனித ஞானம்னு சொல்றோம், ஆனா அது தேவனுக்கு முன்பாக அது ஒரு பைத்தியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய ஞானத்திற்கு சம்பந்தமே இல்லாம தான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானமா இருக்குது. இந்த உலகத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற பிசாசானவன் மனிதர்களை வஞ்சிக்கத்தக்கதாய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை தான் வைத்து மனிதர்கள் எல்லோருமே நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோன்றதை பார்க்கிறோம். அதை நம்ம எடுத்து போட்டு விட்டு தேவனுடைய ஞானத்தை எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு அதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதற்கான வசனங்களை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த வசனங்கள் நாம தெளிவடைகிறதுக்கும் இந்த வசனங்களை எடுத்து நம்ம முன்னோர்கிட்ட போய் சொல்லுறதுக்கும் இது உதவியா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கான வசனங்களை போய் வாசித்து பார்ப்போம். முதலாவது வசனமா வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமேன். ஆமேன். அப்ப நம்ம பார்த்தது போல
தேவனுடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகளை போல அல்ல அப்படின்னு இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்குது இல்லையா? அப்போ இதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கும் போய் சொல்லி கொடுக்கணும். உங்களுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் தேவனுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு தேவன் சொல்லி கொடுக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ இந்த விசுவாசமான இந்த வசனம் நம்மளுடைய மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். எதை நம்ம அணுகும் போதும் தேவன் கிட்ட போய் நம்ம அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில இருந்து அவர்கிட்ட கேட்டு செய்வதற்கு நம்ம தயங்கர பிள்ளைகளா இல்லாம, நம்மளுடைய சுய அறிவுல செய்யாம தேவன் கிட்ட போய் சேர்ந்து அது அவருக்கு செய்யறதுக்கு அவரு பிரியமா இருக்குமா அப்படின்னு ஒரு ஆலோசனையோட போய் அவர்கிட்ட போய் அது நடக்கிறதுக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தேவன் அதை வழி நடத்தும் பொழுது அப்பொழுது அவர் கூட சென்று நம்ம செல்லுகிற பாதையில நம்ம நடக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஏன்னா அவருடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள் அல்ல, அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம விசுவசிக்கிறோம். மனிதனுடைய அறிவு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டப்பட்டு அது வளர்கிற ஒரு ஞானமாய் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்நாள்ல நம்ம எத்தனை நாட்களை வாழுறோமோ அந்த நாட்களை கொண்டு அதில் நம்ம என்னென்ன விஷயங்களை கத்துக்கிறோமோ அந்த கத்துக்கிறத வைத்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு ஞானம்னு சொல்லப்படுறதா இருக்கு. நம்ம எதை கேட்டு அறிந்திருக்கிறோமோ, எதை நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதுதான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுல தான் ஞானம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ற ஃபீல்டா இருக்கும் பொழுது அதுல அவங்களுக்கு ஞானம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது போல மற்ற துறைகளில அவங்களுக்கு அதிகமான ஞானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுல அவங்க அதிகமான நேரத்தை செலுத்துவதில்லைன்றதால. அப்போ மனிதனுடைய அறிவு எப்பொழுதுமே ஞானம் எப்போதுமே குறைவுள்ளதா தான் இருக்கு அப்படின்னு நம்மளாவே நல்லா தெரியும். ஆனா கடவுளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா திரட்டப்பட்டு வருகிற செய்தியினால அவரோட ஞானம் வளருவதில்லை. அவர் இயல்பாகவே ஞானம் உள்ளவராய் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வேத வசனங்கள் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட தேவனுடைய அறிவுக்கு நிகராக மனிதனுடைய அறிவு என்னைக்குமே நெருங்க முடியாதுன்றதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நாம மனுஷன் அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு முன்னோக்கி என்ன நடக்க போகுதுன்றத அவன் யூகித்து தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா தேவன் முன்பாக நடக்கிறதையும் பின்பாக நடக்கிறதையும் முன்பே அறிந்த தேவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் நம்மளுக்குள்ள இருந்து செயல்படும் பொழுது அது நம்மள சரியான வழியில நடத்தக்கூடியதா இருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 46 அதிகாரம் வசனம் 9, 10. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆமென். ஆமென். அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளையே நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லைன்னு சொல்லி முதல்ல அவர் மட்டுமே தேவனாய் இருக்கிறார்ன்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அப்போ நடந்ததையும் நடக்க போறதையும் நான் அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளையே செய்வேன் என்று சொல்லுகிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்த்தது போல தேவன் மோசே கிட்ட எப்படி அவர் உலகத்தை படைத்தார்னு சொல்லாம மோசேவால அந்த ஆதி ஆகமத்தை எழுத முடியாது இல்லைங்களா? அப்போ அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அவர் செய்ததை மோசே கிட்ட சொல்லும் பொழுதுதான் ஆவியானவர் மூலமா அவரால் ஆதி ஆகமங்களை எழுத முடியும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நடக்க இருக்கிறவைகளை நம்ம யோவானுக்கு அவர் சொல்லாம அந்த வெளிப்படுத்தின விசேஷங்கள் எழுதப்பட்டிருக்க முடியாது. அப்போ வெறும் இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் நடந்ததை, கேட்டதை, பார்த்ததை, அவர்கள் அறிந்ததை மட்டுமே எழுதல, அதற்கு ஆதி முதற்கொண்டு தேவன் செய்த காரியங்களை தேவன் சொல்லி கொடுத்த வகையில் எழுதப்பட்டதா இருக்கிறது. பின்பு நடக்க போகிறவைகளையும் பற்றியும் சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் வைத்துதான் நம்மளுடைய வேதாகமும் இன்றைக்கு ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவனை நமக்கு பறைசாற்றுகிறதா இருக்குது. இந்த அறிவோட தான் நாம தேவனை அணுகுகிற பிள்ளைகளாக இருக்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 92 அதிகாரம் 5 வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென்.
ஆமென். அப்போ நம்ம தேவனுடைய நினைவுகள பத்தி தான் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இது மனிதனுடைய நினைவுகளுக்கு கொஞ்சம் கூட எந்த விதத்திலயுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகளா இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் அப்படின்னு சொல்லுது. அப்போ தாவீது சங்கீதத்துல தேவனுடைய இந்த மகத்துவமான விஷயங்கள பத்தி எழுதும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய இந்த மகத்துவங்களும், அவருடைய யோசனைகள் ஆழமா இருக்குதுன்றதையும் அறிந்து எழுத முடியும். அப்போ ஆவியானவர் தாமே அவருடைய உதவி இருந்தால்தான் தேவனுடைய விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்றதை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு சங்கீத வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 147 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆமென். ஆமென். அவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய அறிவும் தேவனுடைய நினைவுகளும் எப்படிப்பட்டதா இருக்குதுன்றத வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்றது நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். தானியேல் 2 அதிகாரம் வசனம் 20 22 வரை. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமேன். ஆமென். அப்ப தானியேல் அவரு வந்துட்டு தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி என்று நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு ஏற்ற வகையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற ஒரு மனிதனாக தான் நம்ம தானியேலை நம்ம படிக்கிறோம் வேதத்துல. அப்போ எந்த இடத்துல எந்த காரணத்துல எந்த காரியத்துல அவர் செய்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவர் வேலைகளை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அப்ப அவருக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற விஷயத்தை தான் அவர் எழுதுகிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அப்போ தேவனுடைய ஞானம், அந்த ஞானம்ன்ற அந்த வார்த்தையே அவருக்கு உரியதா இருக்கிறது. வல்லமையும் அவருக்கே உரியதுன்னு சொல்றாரு. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல். எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் செய்கிற தேவனா இருக்கிறார் நமக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அந்த ஞானத்தை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்ன்றத அவர் தான் தீர்மானிக்கிறார்ன்ற அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. அப்போ ஆவியானவர் கொண்டு தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவர்தான். அப்போ அவர் கொடுத்த ஞானத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் ஞானி என்று நம்ம பெயர் வைக்க முடியும். அப்ப அவர் கொடுத்திருக்கிற அறிவை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் நம்ம அறிவாளின்னு சொல்லி பெயர் சூட்ட முடியும். ஆனா உலகத்துல நாம அப்படி பெயர் சூட்டி வழங்கலன்றதை நம்ம பார்ப்போம். அப்புறம் 22 வசனத்துல அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்ப மனிதனுக்கு தெரியாத விஷயங்கள் அநேக காரியங்கள் உண்டு. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவன் மறைப்பொருளானதை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தாமல் நமக்கு எந்த விஷயமும் தெரியறதற்கான வாய்ப்பு இல்லை. இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய நினைவுகளை பத்தியும் அவருடைய எபிலிட்டி, அவருக்கு இருக்கிற அந்த அந்த எபிலிட்டியை பத்தி நமக்கு அநேக வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதை நம்ம தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மனிதனுடைய ஞானத்தையும் மனிதனுடைய நினைவுகளையும் நம்ம கொண்டு போய் தேவனோட கம்பேரே பண்ண முடியாதுன்ற அந்த விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, மனிதனுடைய ஞானத்திற்கு வரம்புகள் உண்டு. அந்த வரம்பு மீறும் பொழுது மனிதர்களுக்கு ஆபத்து தான் வந்து விளைவிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேர் இஸ் ஆல்வேஸ் லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரியும் நம்மளுடைய மனிதனுடைய ஞானத்திற்கு. அப்போ அந்த ஞானத்தை கொண்டுதான் நமக்கு எவ்வளவு ஞானம் வந்து இருக்குதோ வளர்த்து வைத்திருக்கிறோமோ அதை வைத்துதான் நம்மளோட முடிவை எடுக்க முடியும்னு நம்ம இருக்கும் பொழுது அப்போ பெரிய பெரிய காரியங்களை நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? தேவன் இருக்கிறாரா, தேவன் இல்லையா? தேவன் இல்லை என்று சொல்ற கூட்டம் அநேகம் இருக்குது இன்னைக்கு. அப்போ அவங்க ஞானிகளா நினைத்து கொண்டுதானே அந்த வார்த்தைகள் எல்லாம் பேச முடியும். ஆனா மனித ஞானத்திற்கு வரம்புகள் உண்டு. அந்த வரம்பை மீறும் பொழுது ஆபத்தானதை அவர்கள் வந்துட்டு நினைவுல வைத்துக் கொள்கிறார்கள், அதன்படி செயல்படுகிறார்கள். அது மிகுந்த ஒரு பெரிய ஒரு டேஞ்சரை அவங்களுக்கு கொண்டு வந்து செல்லுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் நமக்கு வேதாகமும் அநேக வசனங்களை கொடுத்து நம்மளை எச்சரிக்கை செய்கிறதா இருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து.
ஆமேன். அப்ப இந்த வசனம், உன் சுய புத்தியின் மேல் நீ சாராமல் இரு, நீ உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருன்னு சொல்லுது. ஏன்னா இதற்கு முன்பாக நம்ம பார்த்துட்டோம், கர்த்தருடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்குது, அவர் எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமரா இருக்கிறார்னு சொல்லி நாம வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம சுய புத்தியின் மேல் நம் சாருவதை எப்பொழுதுமே நாம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அப்போ சுய புத்தியின் மேல் சாயாமல் இருன்னு நமக்கு வேதாங்கமும் சொல்லி கொடுக்குது. முழு இருதயத்தோட கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தங்கள் சுய புத்தியின் மேல் சார மாட்டார்கள். ஏன்னா இந்த சுய புத்தி வந்துட்டு வரம்புகளுக்கு உட்பட்டது. அதை தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளால அது அது அந்த புத்திக்கு தேவையான விஷயங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ மனிதன் எப்பப்பெல்லாம் தேவனை அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டு, அப்போ அவனுடைய ஞானத்தின் மேல நம்பிக்கை வைத்து, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல நம்பிக்கையை வச்சு, இதுக்கு முன்பாக நடந்த காரியங்கள் அதே பேட்டர்னா தான் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட எப்பப்பெல்லாம் ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுறானோ, அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே அவனை வந்துட்டு ஒரு நல்ல வழியில கொண்டு போய் முடிக்கிறது இல்லை. அதோடைய முடிவு மரண வழிகளா தான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள்ல வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதே போல 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இது ரெண்டுமே ஒரே வசனத்தை குறிக்குது. வாசிக்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமேன். ஆமேன். 2 தடவை அதே வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அப்ப அவனுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து அவன் எடுக்கிற முடிவுகள் செம்மையாய் இருக்கிறத போல தோன்றினாலும் அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதாகமும் சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அப்போ எப்பெல்லாம் நம்ம தேவனை நம்மளுடைய முடிவுல இருந்து எடுத்துட்டு நாம சுயமா முடிவை எடுக்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். நமக்கு எப்போ வந்துட்டு எந்த நேரத்துல எது வேண்டும் எனக்கு சரியா தெரியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அநேக நேரங்களில நமக்கு சரியான முடிவை எடுக்கிறதுக்கான ஞானம் இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த நேரத்துல புரிந்து கொண்ட பிறகுமே கூட நம்ம யார்கிட்ட அந்த ஞானம் கிடைக்கும்னு இங்கேயும் அங்கேயும் ஓடி, எந்த மனிதர்கள் வந்துட்டு ஞானியா இருக்கிறாங்கன்னு தேடி அவங்க கிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்கொண்டு விட மாட்டேனா? அப்ப இத மாதிரி ஏற்கனவே இந்த பிரச்சனையில இருந்தவங்கள ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருப்பாங்களே, அவங்கள கேட்டு நான் தெரிஞ்சுக்க மாட்டேனா? அப்படின்ற விஷயத்துலதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி திரிகிறோம். நாம அப்படிதான் இருந்தோம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும், வேதாகமும் எல்லாத்திற்கும் ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. எல்லாத்திற்கும் தேவனை நம்பி சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு மனிதர்களோ இந்த உலகமோ காட்டுகிற வழிகள் அல்ல, தேவன் காமிச்சு கொடுக்குற வழிகளே நமக்கு போதுமானதா இருக்குதுன்றத புரிந்த பிள்ளைகளை நாம இன்னைக்கு இருக்கிறோம். அதே தான் நம்ம மற்றவர்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கிறோம். வாசிக்கலாம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஆமேன். ஆமேன். இது உலக ஞானத்தை குறித்து சொல்லப்படுற வசனம். அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு. அப்போ ஞானம், மனிதனுடைய ஞானத்துல அவன் வந்துட்டு மேற்கொண்டு அதை சொல்லும் பொழுது அவன் வந்துட்டு ஒரு சைக்கிளை போல ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுத்தி சுத்தி வருகிற தோட்டு தான் அதுல சலிப்பு அவனுக்கு உண்டாயினா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஞானம் லிமிட்டடா இருக்கு, அவனுக்கு தெரிந்த விஷயங்கள் லிமிட்டடா இருக்கு, தெரியாத விஷயங்கள் அநேகமா இருக்கிற தோட்டு அவனுக்கு தெரிந்த ஞானத்தை வைத்தே அவன் சுத்தி சுத்தி வரும்பொழுது அவனுக்கு அதிக சலிப்பு உண்டாகுது. அறிவு பெருத்தவனா தன்னை கருதி கொள்கிறவன் நோவு பெருத்தவனா ஆகிறான் ஒரு கட்டத்துல. ஏன்னா அவனுடைய அறிவு எப்பொழுதுமே வந்துட்டு தேவ ஞானத்திற்கு முன்பாக ஒண்ணுமே இல்லாததா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இது 18ஆம் வசனம் இல்லைங்களா? 17ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று கண்டேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கில வந்துட்டு சாலமன் எழுதுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ உலக ஞானமும் சரி, தேவன்கிட்ட இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த சாலமன் பிரசங்கியில எல்லாம் மாயைன்னு சொல்லி எழுதுறாரு இல்லையா? மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் மாயையா இருக்குதுன்னு சொல்லி ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஞானி எழுதுறாரு. அப்போ நமக்கு வேதாகம் சொல்லிக் கொடுக்குற, காண்பித்து கொடுக்குற மகா ஞானியா இருக்கிறவர் சாலமன் சொல்லி நமக்கு தெரியும். ஆனா அவர் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு, உலகத்து சிந்தனைகள், உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாயையா இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த உலக ஞானமும் மாயையா இருக்கிறது, அதுல சலிப்பு உண்டுதான் உண்டு, அது நோவுதான் பெருக்குகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தை மதியினத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், என் மனதை நான் செலுத்தினேன். எது நல்லது எது கெட்டது, எது ஞானம் எது மதியீனம் அப்படின்றத நான் கத்துக்கிறதுக்காக நான் என் மனதை செலுத்தினேன், என் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறதை தான் நான் கண்டேன்னு சொல்லி சொல்றார். அப்போ சாலமோனை
போல நம்ம ஞானிகளா இல்லாம இருக்கலாம். ஆனா சாலமன் சொல்லி கொடுக்கறத நாம இன்னைக்கு விசுவாசிக்க முடியும். ஏன்னா அது வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களா இருக்கிற பட்சத்துல. அப்ப நமக்கு தெரியும், அதிக ஞானத்தை சாலமன் போல நம்ம பெற்றுக்கொண்டாலும் அது நோவையும் சஞ்சலத்தையும் தான் கொடுக்கிறது, சலிப்பை தான் நமக்கு ஏற்படுத்துகிறதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ உலகத்துல நான் ஞானியா இருக்கிறேன், ஞானத்தை தேடி ஓடுகிறேன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஞானம் உனக்கு போதுமானதா இருக்குதுன்றதை நமக்கு சொல்லுறார். வாசிக்கலாம். எரேமியா 9ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ஞானி தன் என்று நினைத்துக் கொள்கிறவன் அவனுடைய ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் என்று அவனை நினைத்துக் கொள்கிறவன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நீங்க இதுல குறித்துல மேன்மை பாராட்டாதீங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களா இருக்கு, அழியக்கூடிய காரியங்களா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டேடா இருக்கிறதோடு தான் நீங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாதுன்னு சொல்றாரு. மேன்மை பாராட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறவர்களை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ எனக்கு எல்லாம் தெரிந்த முழுமையான ஞானமாய் இருக்கிற தேவன் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார், நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவனாய் இருக்கிறார்ன்றத நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அதை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட முடியும். ஏன்னா நம்மளுடைய ஞானம் கிருபையா இருக்காது, நம்மளுடைய ஐஸ்வர்யம் நியாயமாய் இருக்கிறது, நம்மளுடைய பராக்கிரமம் நீதியை செய்ய முடியாததா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால்தான் சொல்லுகிறார், இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ மேன்மை பாராட்டுவதா இருந்தால் நமக்கு பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் உண்டு. அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார், நமது பாவத்திற்காக மரித்து நம்மளை ரட்சிப்புக்கு உள்ள நடத்துவதற்காகவே இருக்கிறார்ன்ற அந்த விஷயம் அறிந்த போதே அதை குறித்து மட்டுமே நாம் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். ஆமென். அப்போ எரேமியா அவரு நம்ம இந்த 9ஆம் அதிகாரம் வசனம் 23, 24 நம்ம வாசித்தோம். அப்போ அவர் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டுதான் இதெல்லாம் எழுதுகிறார் இல்லைங்களா? அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல வென்றும். அப்போ அவனுடைய வழி அவனால ஆகிறது இல்லைன்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு வழி விட்டது. அப்ப நான் எனக்கான வழியை ஏற்படுத்தி கொள்ளுகிறேன்னு சொல்றது உலக ஞானம். என்னுடைய வழி எல்லாம் தேவன் தான் ஏற்படுத்துகிறான்னு சொல்லி தெரிந்து கொள்றது தான் தேவனுடைய ஞானமா இருக்கிறது. அப்போ ஆவியானவர் தாமே நமக்கு அதை விவரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். இதைதான் கொண்டு போய் நம்ம உலக ஞானம் மிக்க இருக்கிறவர்கிட்ட போய் நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வழிகள் நம்மளால் ஆகிறது அல்ல, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்றாரு. அப்போ மனிதனுடைய வழியும் சரி, அவன் நடக்கிற நடைகளும் சரி, அவன் எதை குறித்து அவன் ஓடுகிறானோ, எதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறானோ, அதெல்லாம் அவனால் ஆகிறது அல்ல, தேவனால் தாமே ஆகிறது. சிருஷ்டி கர்த்தா நமக்கு இருக்கிறார், சிருஷ்டித்த கர்த்தாவுக்கே நாம உரிமைகளாக இருக்கிறோம். அப்போ அவரே நம்மளை நடத்துகிறார்னு சொல்லி நம்ம தெரிந்த பிள்ளைகளாக இருக்கணும். அதைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகளாகவும் இருக்கணும். அப்போ இதுக்கான உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். அநேக வசனங்கள் மனிதனுடைய நாலேஜ் லிமிட்டடா தான் இருக்கு. அவனுடைய வழியில அவன் சொந்தமா நடக்க கூடாதுன்றதுக்கான வசனங்கள் இருக்கு. இன்றைக்கும் நாம மனுஷங்களை அப்படி பார்க்க முடியும். அவங்களுடைய சொந்த அறிவுல அவங்க தொடர்ந்து அவங்க இருக்கிறதும், அதே போல அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வசனத்தை கொண்டு எல்லாத்தையும் நாம் பகுத்தறிகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதுல இருந்து நம்ம தப்பினவர்களாய் மாத்திரமல்ல, அவர்களுக்கு சரியான வழிகளை காட்டுகிற பிள்ளைகளாகவும் இருக்கணும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 to 18 வரை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமேன். அப்ப இந்த வசனத்துல நம்ம அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா எல்லாரும் இதை அறிந்த பிள்ளைகளா இருக்கிறாங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு தெளிவா வசனம் சொல்லி கொடுக்கறத நமக்கு பார்க்கிறோம். நாம விக்கிரகத்தை விட்டு நம்ம இன்னைக்கு அந்த வழிபாட்டை விட்டு விலகின பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா உலகத்துல நம்மை சுற்றி அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதா? விக்கிரக ஆராதனைகளை தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும். அநேக விக்கிரங்கள் வழிபாடுகள் இன்னைக்கும் இந்தியாவில தான் அதிகமா இருக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்ற இந்த ஞானம் தேவனுடைய ஞானமா இருக்கிறது. ஆனா விக்கிரகங்களை வைத்து வழிபடுவது தான் உலக ஞானமா இருக்குதுன்றத நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா அவர்களால் எதையாவது ஒன்றை பார்த்து தான் வழிபடவே முடியும். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ இது அப்படியே ரிவர்ஸ்ல படிச்சு பாருங்க. யார் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள்னா, யாருக்கு அவர் தேவனாய் இருப்பாருன்னா, அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருன்றத புரிந்து கொண்டு விக்கிரக ஆராதனையை விட்டு விலகின பிள்ளைகளுக்கே அவர்கள் தான் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அவர் தெளிவா சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே உலாவுகிற ஆவியானவராய் இன்று இருக்கிறேன், நான் உங்களுக்குள்ளே இருந்துதான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நான் என்னுடைய இடத்துல நான் உட்கார்ந்தபடியே தேவனை நோக்கி பார்க்க முடியும். அப்போ நான் தேவனுடைய ஆலயம்னு ஒண்ணு இருக்கிறதுக்கான தேவை இருக்கிறதா? விக்கிரகங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் ஏது? நாம கொண்டு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம் தான் இருக்குது. மனித ஞானம் எதையாவது ஒண்ணு பார்த்து வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறது. தேவனுடைய ஞானம் சொல்லுகிறது, நான் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் அப்போதுதான் என் ஜனமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கிறோம், தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் தான் அந்த ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் அதனாலதான் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விக்கிரகங்களை தொடுவது அசுத்தமானதை தொடுவது அப்படின்னு தேவன் சொல்லி கொடுக்கிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போயின்னு சொல்லுகிற அந்த கமாண்டையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறவரை நம்ம போய் பார்க்கும்போது சுவிசேஷத்தை சொல்லும்போது அவர்களை விட்டு பிரிந்து போய் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போங்கள்னு சொல்றது நம்மளுடைய வசனமா இல்லை, அது தேவனுடைய வசனமா இருக்குது. இதைத்தான் தேவன் சொல்லி இருக்கிறான்றத நம்ம வசனங்களை சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இதைத்தான் தேவனுடைய ஞானம். இந்த ஞானத்தை நம்ம போதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்பொழுது நீங்க பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருந்தீர்கள் என்றால் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்போ உங்களுக்கு பிதா யாருன்றதை தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருக்கிறீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள். அப்போ விக்கிரகத்தை விட்டு விலகாத ஒரு பிள்ளைக்கு தேவன் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பது இல்லை. இயேசு கிறிஸ்து தான் பிதா என்று சொன்னால் அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா அவர்களுக்குள்ள விக்கிரக வழிபாடுகள் இருக்கும் பட்சத்துல. அப்போ இந்த விக்கிரகங்கள்ன்றது ஒரு உருவமோ ஒரு சிலையோ ஒரு ஓவியமோ மட்டும் இல்லை. தேவனுடைய இடத்துல அந்த ஸ்தானத்தை வேற எதுக்கு நம்ம கொடுத்தாலும் சரி, நம்மளையே நம்ம வழிபட்டு கொண்டாலும் சரி, நம்மளோட நம்பிக்கையின் மீது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து தேவனை சார்ந்து வாழாத வாழ்க்கையுமே ஒரு விக்கிரக ஆராதனைன்றதை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். அதைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறவர்களா இருக்கணும். இதை செய்யாதவர்கள் இயேசு கிறிஸ்து தான் பிதாவா இருக்கிறாருன்னு சொன்னாலுமே அவங்களால அதை விசுவசிக்க முடியாது. தேவன் மூவராய் இருக்கிறார்ன்றத அதே கொள்கையில தான் அவங்க இருக்க முடியும். வாசிக்கலாம். நம்ம யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான் அப்படின்னு தேவன் சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது இருந்தால்தான் அவருடைய உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும்னு தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ தேவன் ஒரு கமாண்ட்மெண்ட்டை சொல்றாருன்னா
அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள்னு சொல்லுறாருன்னா, அதை செய்யறதற்கு செய்ய மனதுள்ளவனுக்கு தான் தேவன் இந்த இயேசு கிறிஸ்து தான் பிதாவா இருக்கிறார்ன்றதே புரிய முடியும். இல்லைன்னா நம்ம அநேக முறை போய் சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்க மாட்டார்கள். அப்போ தேவனுடைய ஜனங்களாய் இருக்கணும்னு ஆசைப்படுகிறவர்களுக்கு முதலாவது நம்ம சொல்ல வேண்டியது இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16-18 தான். அப்போ உலக ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு? அப்ப தேவன் ஒருவரேன்னு நீங்க எடுத்துக்கொண்டு போய் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு காலேஜ் அசைன்மெண்ட்டை போலதான் அவர்களுடைய நினைவுகள் ஆரம்பிக்குது. ஏன்னா இதையே நானும் ஒரு காலத்துல செய்திருக்கிறேன். அப்போ இதை பத்தி சொல்லும் பொழுது முதலாவது கேள்விப்படும் பொழுது இது எப்படிப்பட்ட போதனையா இருக்குது? அப்ப இதுக்கான மூலம் எங்கிருந்து வருகிறது? அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? ஒன்லி ஜீசஸ்னு ஒரு குரூப் இருக்கு, மோடலிசம்னு ஒரு குரூப் இருக்கு, ஒன்னஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குன்னு நம்ம ஹிஸ்டரி புக்கை எடுத்து நம்மளால படிச்சு பார்க்க முடியும். எந்தெந்த வருடங்கள்ல என்னென்ன குரூப்ஸ் இருந்ததுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உலக ஞானமா இருக்கு. அப்போ இந்த தேடல்களை வைத்துட்டு தான் அநேக பேர் நம்ம கூட வியாக்கியானம் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க, நீங்க அந்த குரூப்பை சேர்ந்தவங்க, இதுக்கு இவர் தான் ஆரம்ப புள்ளியா இருந்தாரு அப்படின்னு அவங்களோட பேர்களை சொல்லி ஈவன் வருடங்களை சொல்லி நீங்கள் இது கள்ள போதனை, இந்த கள்ள போதனை நீங்கள் பின்பற்றுகிறா இருக்கிறீங்கன்னு நம்ம கிட்ட அநேக பேர் சொல்லுவதை நம்மளால கேட்க முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிற நமக்கு இதெல்லாம் தடையா இருக்கிறதா? ஏன்னா வசனங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அப்போ உலகத்துல இருக்கிற இந்த ஹிஸ்டரியை படிச்சுதான் நம்ம தெரிந்து கொள்ளணுமா? இல்ல தேவனுடைய வசனம் போதுமானதா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் வசனம் 8-9 வாசிக்கலாம். ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறதென்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானம் ஏது? ஆமென். ஆமென். அப்ப இந்த உலக ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி சொல்றாங்களாம்? எரேமியால சொல்றாரு, நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. அவர்கள்கிட்டயும் வேதாகமம் இருக்குது. இதே வேதாகமத்திலிருந்து வசனங்களை எடுத்து பேசுகிறாருங்க. அவர்கள்கிட்ட இருக்குது. ஆனா எங்களிடத்தில் வேதம் இருக்குதுன்னு நீங்க சொல்லுகிறது எப்படின்னு அவர் கேட்கிறாரு. மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. அப்போ பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து அநேக புத்தகங்கள் இன்னைக்கு நம்மளுடைய உலகத்துல உலக ஞானமாய் நம்மளை சுற்றி வருகிறத நம்மளால பார்க்க முடியும். எல்லா டாபிக்கை பத்தியும் நம்மளால புக்கா படிக்க முடியும். எல்லா டாக்டரின்ஸும் டிஃப்ரெண்ட் டாக்டரின்ஸும் அதோடைய மூலமும் அதோடைய ஹிஸ்டரியும் நம்மளால படிக்க முடியும். அநேக புத்தகங்கள் உண்டு. ஆனா தேவனுடைய வசனத்தை எடுத்து அதை புரட்டி எழுதுகிறாங்க. இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது, தேவனுடைய வசனத்தை அபத்தமாக்குகிறது. அப்ப அந்த புத்தகங்களை படிக்கிற ஆர்வம் கூட மனிதர்களுக்கு வேதாகமத்தை படிக்கிற அந்த ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. அநேக புத்தகங்கள் நமக்கு கொடுக்கப்படும், நமக்கு வந்துட்டு அது நம்ம கண்களில் படும், நம்ம எதையாவது எடுத்து படித்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி அதை படித்தவங்க தான், ஒரு வேதாகம கல்லூரியில போய் படிக்கிறவங்க தான் இந்த மாதிரியான கள்ள எழுத்தாணிகளால் எழுதப்பட்ட புத்தகங்கள் எடுத்து படிக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வேதாகமம் போதுமானதா இருக்கிறது. அவருடைய வசனங்களை சரியாக நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கிற போதகராக இருக்கிறாரு அப்படின்ற இந்த விசுவாசம் இருந்து நம்ம வேதாகமத்தை படிக்கும் பொழுது இந்த எல்லா விதமான ஞானமா இருக்கிற இந்த புத்தகங்கள், உலக புத்தகங்கள் தேவையா அப்படின்றத நாம நிதானித்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதையே தான் நம்ம மற்றவர்கிட்ட கேட்கிறவர்களாயும் இருக்கணும். ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது அப்படின்னு சொல்லி தேவன் அவங்களை பார்த்து கேட்கிறார் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதே போல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். ஆமென். அப்ப தேவனுடைய அவரை புரிந்து கொள்ளாமல், யாரு தேவன்னே தெரியாம, எனக்கு எத்தனை தேவன் இருக்கிறாங்கன்றத புரியாம இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். அப்ப இவங்க யாரு? அவங்களை ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள். இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை படித்து விட்டு நாங்கள் ஞானி என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்
உண்மையான தேவனுடைய பரிசுத்தமான உடன்படிக்கையின் ரசத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களே ஆகிறார்கள். அவர்களுக்கு கொடிதான ஆக்கினைக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப இதைத்தான் நாமளும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு உலக ஞானத்தோட போகிறவர்களுக்கு கொடிய ஆக்கினை மாத்திரம்தான் காத்து கொண்டிருக்கிறதுன்றதை நம்ம தெரிந்த பிள்ளைகளாக இருக்கணும். வாசிக்கணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யணும். எப்படி அறிக்கை செய்யணும்? அவர்தான் தேவன் என்பதை அறிக்கை செய்யணும். அதை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியே அதுவே. அப்ப இந்த உலக ஞானம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியின் ஆற்றலுக்குள் இருக்கிறது. அப்போ நான் ஞானி என்று சொல்லுகிறவன் தன்னை நிதானித்து பார்க்க கடவன். ஏன்னா அவனுக்கு உள்ள எந்த ஆவி இயங்குதுன்றத நமக்கு வசனம் சொல்லி கொடுக்குது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை வெறும் மனுஷனா சொல்லுகிற குரூப்ல இருக்கிறோமா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இன்னொரு தேவனா இருக்கிறாருன்னு சொல்றோமா? இல்ல மாம்சத்தில் வந்த தேவன் தான் அந்த பரலோகத்தில் இருக்கிற நமக்கு தேவன், சர்வ வல்லமை உள்ள நித்திய பிதா அப்படின்றத நம்ம அறிக்கை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட எதை சொல்லுகிறோமோ அவர்களுக்குள்ள எந்த ஆவி எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறதுன்றதுக்கு இந்த வசனமே எடுத்துக்காட்டா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல வாசிக்கலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வசனம் 174. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். ஆமென். அதுல 174ஆம் வசனத்துல கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் பாடுகிறார் பாருங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து தாவீது அவருடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறார்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ ரட்சிப்பு நடக்கிறது என்னைக்கு? எல்லோருமே மரித்து இன்றளவும் கூட தாவீது உட்பட எல்லோருமே இன்றளவும் கூட நித்திரையில் தான் இருக்கிறார்கள்ன்றதை நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குது இல்லையா? அதாவது நம்ம அறிந்த பிள்ளைகளா தான் இருக்கிறோம். அப்ப அவரோட ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறார்னு சொல்லி வரப்போகிற காலங்களை குறித்து சொல்லி கொடுக்குறாரு. இங்க வந்து சொல்லுகிறார் தாவீது. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தே தான் இந்த விஷயத்த அவர் சொல்ல முடியும். அவர் வந்துட்டு 2 தேவனை சொல்லி அவர் கும்பிடுறாரான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன். அவருக்கு ரட்சிக்கிறவர் ஒருவர் தான் இல்லையா? அவர் வரப்போகிறவரா இருக்கிறார். அதற்காக நான் ஆவலா இருக்கிறேன். உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்லி அவர் அங்க சொல்றதை பார்க்க முடியும். அப்போ நடக்க போகிறத நம்ம அந்த புதிய ஏற்பாடு காலகட்டம் வரதற்கு முன்பாகவே தாவீது அறிந்தவராய் இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் காலத்திற்காக நான் ஆவலாய் இருக்கிறேன். நான் நித்திரையில் இருந்தால் கூட அந்த ரட்சிப்புக்காக நான் ஆவலாய் இருக்கிறேன்னு சொன்ன இந்த வசனம் 174 சொல்றாரு. அதே மாதிரி 176 சொல்றாரு, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அவர் காணாமல் போன ஆடை போல இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவரு இதெல்லாம் வந்து தெரிந்த வைத்தவராக இருக்கிறார் இல்லையா? அப்ப யோவான்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவன் சொல்லி கொடுக்கிறாரு, அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட அப்போஸ்தலர்களுக்கு யோவான் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அப்போ நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு. அப்போ பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு முன்பாகவே பேதுருகிட்ட கேட்பாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, நீங்கள் தான் மேசியா, நீங்கள் தான் வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க முன்னாடியே. அப்போ இது ஆரம்ப கட்டத்திலேயே தேவன் கேட்டு தெரிந்து கொள்கிறார் அவங்க கிட்ட. அவங்க மேசியான்னு விசுவசிக்கிறாங்க. அவர்கள் கிட்ட இறுதி கட்டத்துல அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறாரு, அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு. அப்போ இந்த இடத்துல நானே அவர் என்று சொல்றது அவர் மேசியான்றதை நிரூபிப்பதற்காகவா? இல்லையே. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் ஆல்ரெடி அவர் வந்துட்டு மேசியான்றதை தெரிந்து இருந்தாங்க. அவர் தான் வந்துட்டு கிரைஸ்ட்ன்றதை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் நடக்க போறதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுகிறேன். ஏன்னா இப்போது அது நடப்பதற்கு முன்னமே நான் சொல்லிட்டேன்னா அப்பொழுது உங்களுக்கு தெரியும், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இதை சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ அந்த நானே அவர் என்று அவர் சொல்றது யாருன்னா, நானே பிதாவாய் இருக்கிறேன்றத நீங்க விசுவாசிக்கும் பொருட்டு நான் இது நடக்க போகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிதான் அந்த வசனம் சொல்றதை பார்க்கிறோம். அதே வசனத்தை 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல யோவான்ல அவர் சொல்லும் பொழுது, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். எப்போ சாவீங்கள்னா, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு சொல்லி அவர் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ
நானே பிதாவா இருக்கிறேன்றதை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு அவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு பாவங்களில் இருந்து மன்னிப்பு இல்லை. அப்போ தேவன் யாருன்றதை தெரிந்து கொள்ளலைன்னா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி இருக்க முடியும்? அவருடைய ஜனங்களா நம்ம எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமா இருப்பீர்கள்னு கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே. அப்படி சொல்லி இருக்கும்போது வேத வசனங்கள் சொல்லி கொடுக்கறத தானே நம்ம விசுவாசிக்கணும். அப்போ உலக ஹிஸ்டரி எடுத்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல உலகத்துல இருக்கிற ஞானிகள் எழுதின புத்தகங்களை படித்து நம்ம தெரிந்து கொள்ள முடியுமா? ஏன்னா தேவன் நமக்கு வசனங்களை கொண்டு அழகா சொல்லி கொடுக்குறாருன்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ சங்கீதத்துல நம்ம காணாமற் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போனேன்னு அவர் சொல்றாரு. ஆனா தேவன் அதே வசனத்தை எடுத்து இங்க சொல்றதை பார்க்க முடியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஆமேன். ஆமேன். அப்ப இந்த வசனத்துல நான் தொலைந்து போன ஆடா இருக்கிறேன்னு அவர் சொல்றது, நீங்க என்னை தேடி கண்டுபிடிங்கப்பா, நான் வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராகன்னு சொல்லி அந்த 119ஆம் அதிகாரம் 176ஆம் வசனம் சங்கீதத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அப்ப தேவன் அப்படிப்பட்டவர் தான் இருக்கிறாருன்றத அவருக்கு முன்பாகவே சொல்லி கொடுத்த தோட்டு தான். ஏன்னா பிதா ஏசப்பா இங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, எப்படி ஒரு காணாமல் போன ஆட்டுக்காக 99 ஆடுகளை விட்டு அந்த ஆடு மேய்க்கிற ஆயர்கள் போவாங்களோ அதை போலதான் நானும் ஒரு ஆத்மாவுக்காக ரட்சிப்பு தேவை இல்லாத மற்றவர்களை விட்டுட்டு அந்த ரட்சிப்பு தேவையா இருக்கிற அந்த ஒரு பாவிக்காக நான் வருவேன்றத அவர் சொல்லுகிற விதமாய் இவரு தாவீது சங்கீதத்துல சொல்லுகிற அந்த தேவன் தான் இந்த உலகத்துல மனிதனாய் வந்திருக்கிறார்ன்றத நிரூபிக்கும் வண்ணமாக இந்த வசனங்கள் இருக்கிறத நமக்கு வேதாகம் சொல்லி கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் தான் பிதா, இயேசு கிறிஸ்து தான் பிதா என்று எப்படி நம்மளால மறுதளிக்க முடியும்? ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டோ இல்ல ஒரு ஹிஸ்டரியை பார்த்துட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்மளால மறுதளிக்க எப்படி முடியும்? ஏன்னா வசனங்கள் நமக்கு தெளிவா காமிச்சு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆமா, நம்ம வசனம் அதைத்தான் அதைத்தான் நாம மற்றவர்களுக்கு சென்று போதிக்கிறவர்களா இருக்கிறோம். நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நாம இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலுக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரே நமது தேவனாயிருக்கிறார், அவரே இரட்சகராய் இருக்கிறார். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியமும் அவராகவே இருக்கிறார்னு சொல்லி நாம விசுவசிக்கிறதுக்கான வசனங்கள் நமக்கு அதைத்தான் போதிக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர்னு சொல்லி இந்த ஒரு வசனமே போதுமானதா இருக்கிறதா சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, அவர் தான் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் சொல்லி அந்த ஆவியாய் இருந்து நமக்குள்ள இன்னைக்கு செயல்படுகிறார்ன்றத சொல்லி கொடுக்கிற வசனங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நாம எப்படி தேவன் ஒருவர் இல்ல அவர் மூவர்னு சொல்லவோ இல்ல தேவன் இயேசு கிறிஸ்து வெறும் மனிதன் தான் தேவன் இல்லைன்றதோ நம்ம ஏதாவது எப்படி சொல்ல முடியும்? நமக்கு வேதாகமும் போதுமானதா இருக்கிறதுன்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப மூன்றாவதாக மனிதனுடைய இப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் எப்படி அதை செல்லாததாய் ஆக்குகிறார்? காட் இஸ் நல்லிஃபைங் ஹியூமன் விஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதற்கான வசனங்களை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா மனிதனுடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா டில்யூஷனலா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அது ஒரு மாய தோற்றத்தை போல இருக்கும். ஏன்னா நமக்கு மாயம் தான் ரொம்ப பிடித்ததா இருக்கும். அதனாலதான் பிரசங்கியில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எல்லாம் மாயையா இருக்கிறது. அந்த மாயையை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாதான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பிசாசானவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப இது ஒரு டில்யூஷனல், நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம், ஆனா இது ஒரு டில்யூஷனல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அப்போ எப்படிப்பட்டவைகள்லாம் நம்ம நம்புவோம்னா இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அடாப்டிங் அ மைண்ட் செட், அதாவது ஒரு தற்போதைய எதிர்மறையா இருக்கிற சூழ்நிலைக்கு புறக்கணித்து நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் புறக்கணித்து உச்சபட்ச தன்னம்பிக்கையோட ஒரு மனநிலையை நம்மளா ஏற்படுத்தி கொண்டு
தாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றதை போல செயல்படுவதை கூட வந்துட்டு இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு பேர் தான் அந்த டெலூஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பிரச்சனையே இல்லாததை போல அந்த பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்துட்ட பிள்ளைகளாக, வெற்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கிறத போல நினைத்துக் கொள்ளுகிறது இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே போல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, கிளைமிங் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, உரிமை கோருதல் அல்லது வெளிப்படுத்துதல்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஏற்கனவே இல்லாததை இருக்கிறத போல நினைத்து நம்மளால வாழ முடியும். அதை நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி கிளைம் பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கட்டத்துல கிடைக்கிறதா இருக்குன்னு சொல்லி அநேக இந்த கள்ள விஷயங்கள், இந்த உலக ஞானங்கள் உலகத்துல சுத்தி வருகிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துல இருந்தும் மனிதர்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு வித கட்டுகளா தான் இருக்குது. அப்ப இந்த கட்டுகள்ல இருந்து அவங்களை வெளிக்கொண்டவர்களா இருக்கணும். ஏன்னா அவர்களும் அவங்களுடைய தேவைகளுக்காக எதை செய்தால் அவருடைய தேவைகள் நிரம்பும், அவங்களுக்கு தேவைகள் வந்துட்டு சந்திக்கப்படும்ன்றதுக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடி அவங்க கத்துக்கிற விஷயங்களா தான் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. எனக்கு வந்துட்டு அதிக ஐஸ்வர்யம் இருக்குது, எனக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட நான் ஃபிட்டா இருக்கிறேன், எனக்கு உடல் தகுதி இருக்குது, உறவுகள்ல வந்துட்டு பெரிய தோல்வி இருந்தாலும் என்னோட உறவுகளை நான் வெற்றி பெற்றவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுதினமும் மேனிஃபெஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு காலகட்டத்துல அந்த இலக்குகளை அவங்க சென்று அடைவாங்க. பேசியே அவங்க இதெல்லாம் வந்துட்டு செய்து விட முடியும்னு நம்புற ஒரு கூட்டமா தான் இந்த உலக ஞானம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஞானத்தை தான் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளா இருப்போம் முக்காவாசி நேரத்துல. அப்போ இதுல இருந்துதான் நம்ம அவங்கள விடுவித்து கொண்டு வர்றது நம்மளுடைய கடமையா இருக்கு. அதனாலதான் தேவன் தமது ஊழியக்காரர்களை எடுத்து அவர் அனுப்புகிறார். நீங்க புறப்பட்டு போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த கட்டுகள் இருந்து அவர்களுக்கு விடுதலைய தேவனுடைய வார்த்தைகள் தானே கொடுக்க முடியும். வாசிக்கலாம் ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அப்ப இந்த வசனத்தை பாருங்க. நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா உலக ஞானம் அப்படிப்பட்டதா தான் இருக்குது. ஏன்னா தேவன் செய்கிற அற்புதத்துக்கு முன்பாக, அதிசயத்துக்கு முன்பாக அவருடைய ஞானம் வந்துட்டு ஒன்றுமில்லாததா இருக்குது. இந்த உண்மை தெரிந்த பிறகு அவருடைய ஞானம் வந்துட்டு அப்போ போய்விடுகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இது 14ஆம் வசனம் வாசித்தோம். 13ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் யார் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த ஜனங்கள் தான் அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம், அவர்களுடைய ஞானிகள் ஞானம் கெட்டு அவருடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகிறதா இருக்குதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்போ உதடுகளால மட்டும் தேவனை கனம் பண்ணி இருதயத்தை அவரிடமிருந்து தூரமாய் விலக்கி வைத்திருக்கிற ஒரு மனிதனால், ஒரு சகோதரனா இருந்தாலும் சரி, ஒரு சகோதரியா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவ பயம் வெறும் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்குமே தவிர உண்மையான தேவ பயம் இல்லாமலா இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களுடைய ஞானம் உலக ஞானத்தை எப்போதுமே ஒற்று இருப்பதாய் தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் இருக்கு பிரதர், இதெல்லாம் நம்பணும் சொல்லி நம்ம இல்லாததை நம்ம கிளைம் பண்ணும்போது கிடைக்கும். நமக்கு இல்லாததை கிளைம் பண்றது, நம்ம பார்க்க முடியாததை கிளைம் பண்றது எல்லாமே தேவனுடைய வசனமா தான் இருக்கிறது. அப்போ தேவன் அவர் தான் உண்டென்றும் அவர்களுக்கு அவர் போய் சேருகிறவர்களுக்கு அவரிடம் கேட்பவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசம் இல்லாமல் ஒருவராலும் பிரியப்படுத்த முடியாதுன்னு காணக்கூடாமல் வரை நம்ம வந்துட்டு இருப்பவரை போல நம்ம நினைத்து அவருக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கிற பட்சத்துல அது ஒண்ணு மட்டும்தான், தேவனுடைய வசனங்களை மட்டும்தான், அவருடைய உபதேசங்களை மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதை தவிர இந்த உலக காரியங்களை கிளைம் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது எல்லாமே அந்த ஞானம் எல்லாமே ஞானம் கேட்டு அவருடைய விவேகம் மறைந்து போகும் சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏன் அவங்க அந்த ஞானத்தை தேடி போகிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு வெறும் உதடுகளால் கனம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவர்களுடைய இருதயம் தூரமா இருக்கிற வரைக்கும், தேவன்கிட்ட போய் சேராத வரைக்கும், அவருடைய வசனங்களை எடுத்து படித்து அதுல என்ன இருக்குன்றதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர்கள் உலக ஞானம் தான் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க முடியுது. வாசிக்கலாம் சங்கீதம் 33 வசனம் 10-11. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார்.
கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென். அவர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஏன்னா மனிதன் அவனுக்கு ஏற்ற விதத்துல ஞானத்தை உருவாக்கி கொண்டு, அவனுக்கு ஏற்ற விதத்துல தேவனை உருவாக்கி கொண்டு, அவனுக்கு இச்சைகளின்படி அதுக்கு ஏற்ற வகையில அவனுடைய சுற்றுப்புறத்தை உண்டாக்கி கொண்டு, அதுதான் அவன் சொசைட்டின்னு சொல்லி அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க அவர்களுடைய ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஏன்னா தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி இந்த உண்மையை சொல்லும் பொழுது அவருடைய நினைவுகள் வந்துட்டு எவ்வளவு அபத்தமா இருக்குதுன்றத அவங்களுக்கு தெரிய முடியும். இது தலைமுறை தலைமுறையா வந்துட்டு தேவனுடைய ஆலோசனை மட்டுமே நித்திய காலம் இருக்க முடியும். மனிதனுடைய ஆலோசனைகள் காலத்துக்கு காலம் மாறக்கூடியதா இருக்குது. ஏன்னா அது நிரந்தரமானவைகளும் அல்ல, அது உண்மையானவர்களும் அல்லன்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குது. வாசிக்கலாம் ரோமர் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். ஆமேன். அப்போ மாம்ச சிந்தை தான் வந்துட்டு தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. இந்த மாம்ச சிந்தை நமக்கு இருக்கிற வரைக்கும், ஒரு மனுஷனுக்கு இருக்கிற வரைக்கும் அவனால தேவன் எந்த நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறாரோ அதை எதற்குமே அவனால கீழ்ப்படியவும் முடியாது, கீழ்ப்படிய முடியாமல் கூடாமலும் இருக்கிறதுன்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ மாம்ச சிந்தையை விலக்கிட்டு தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துல கீழ்ப்படியவே முடியும். அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதை நான் செய்யணும்ன்றத விருப்பமே எப்ப வரும்னா மாம்ச சிந்தையை அகற்றும் பொழுதுதான். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு மாம்ச சிந்தையை விலக்க முடியுமா? அது அவங்களுக்கு பைத்தியமா இருக்குதே. அப்ப நம்ம இதை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய சுவிசேஷம் எனக்கு பைத்தியமா இருக்குது. தேவன் சொல்லி கொடுக்குறாரு, அதையும் தான் அவர்களுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷம் பைத்தியமா இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குதுன்னா, மாம்ச சிந்தையே இல்லாம இந்த உலகத்துல நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாமே என்னுடைய மாம்சத்துக்காக தான் நான் செய்யறேன். நான் வேலை செய்யறது, நான் படிக்கிறது, நான் முன்னுக்கு வர்றது, நான் காசு சம்பாதிக்கிறது எல்லாமே என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காகத்தானே. என்னுடைய பிள்ளைகளை தேவைகளை சந்திப்பதற்காக தானே, என்னுடைய சந்ததியின் தேவைகளை சந்திப்பதற்காக தானேன்னு சொல்லிதான் எல்லோரும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதை இந்த உலகத்திலிருந்து திருப்பி தேவனை நோக்கி திருப்பும் பொழுது அது அவருக்கு பைத்தியமாய் தோணுகிறது. ஏன்னா மாம்ச சிந்தை முழுமையா இருக்கும் வரைக்கும் மனிதன் சொல்லிக் கொடுக்கிறார், தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் மனிதனால் கீழ்ப்படியவே முடியாது. அப்போ அந்த மாம்ச சிந்தைய நம்ம ஒதுக்கி வைத்தால் மாத்திரமே, இதை விட முக்கியம் நான் தேவனோடு இருப்பது, தேவன் யார் என்று தெரிந்து கொள்வது, அவருக்கு பிரியமாய் நான் நடப்பதுன்ற நம்மளோட மனதை செலுத்தும் போது மட்டும்தான் தேவனுடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியவே முடியும்னு சொல்லி நமக்கு இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. வாசிக்கலாம் யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஆமென். இதுல பாருங்களேன், சத்திய ஆவியாகிய அவர், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்னா, நமக்கு வந்திருக்கிற ஆவி சுயமாய் பேசுதா, இல்ல வசனங்களை தான் எடுத்து பேசுகிறதா? தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வசனத்துக்கு எதிராக எனக்கு ஒரு ஆவியே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாலுமே அது தேவனுடைய ஆவி இல்லைன்றது இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. சத்திய ஆவியான வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமும் தான் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வசனங்கள். இந்த வசனங்களை கொண்டுதான் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வர்றது வரைக்கும் அப்படி அவர் சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தலைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்லுகிறபடி இந்த லௌகீக ஞானமும் மாயமான தந்திரத்துல நம்ம மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கிற பிள்ளைகளா தான் நம்ம இருப்போம். அப்போ உலக ஞானம்ன்றதுதான் இந்த லௌகீக ஞானம். மாயமான தந்திரம், இந்த உலக ஞானம் எல்லாமே தந்திரமாக செயல்பட்டு நம்மளை கடைசி வரைக்கும் அடிமையா வைத்துக் கொண்டு இருக்கிறது தான் இந்த உலக ஞானமா இருக்கிறது. அப்போ சத்திய ஆவி நமக்குள்ளே வந்து நம்மளை சத்தியத்துக்குள் நடத்தாவிட்டால், வசனம் எடுத்து நம்ம சொல்லி வசனம் நம்மளை கட்டவிழ்க்காவிட்டால் நம்ம அந்த அடிமைத்தனத்திலேயே இருப்போம். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல அப்படின்னு சொல்லி கொலோசியர் 2:8 நமக்கு வசனம் இருக்கு. அப்போ
உலகத்துல இருக்கிற வழிபாட்டு முறைகளா இருந்தாலும் சரி, உலகத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துன்ற அநேக பேர் தேவனுடைய பெயரை சொல்லி அவர்கள் வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, சத்திய ஆவியானவர் வந்து அவரை நடத்தும் பொழுதுதான் உண்மையான இயேசு யார், இது யாருடைய பெயரா இருக்கிறது, இது பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவின் பெயரா இருக்கிறது, அந்த நாமத்தில் தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிற வசனங்கள் அன்னைக்குதான் அவங்களுக்கு அந்த சத்தியத்துக்குள்ள அவங்க நடத்தி செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்போ தேவனுடைய ஆவி தான் நம்மளை வழி நடத்த முடியும். அப்படி நடத்தும் பொழுது மட்டும்தான் சரியான சத்தியத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த உலகம் தேவன் வருவதற்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் தோன்றுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 450 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த உலக அறிவு ஞானிகளை அநேக பேரை கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம ஹிஸ்டரி புக்ல நம்மளால படிக்க முடியும். அப்ப இந்த சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லப்படுகிறவர் பிலாசபில அந்த காலத்துல கிரேக்க பிலாசபர்ஸ் சொல்லப்படுகிறவர்கள்ல ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார் இல்லையா. அவருடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா 469 பிசில இருந்து 400 பிசி வரைக்கும் அவர்களோட காலகட்டமா இருக்குது. அப்ப தேவன் 3ஆம் பிசியில பிறக்கிறாருன்னா சாக்ரட்டிஸ் வந்துட்டு அவருக்கு முன்பாக 450 வருடங்கள் 470 வருடங்கள் முன்பாகவே தோன்றினவர்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சாக்ரட்டிஸ் ஒரு பெரிய கிரேக்க ஞானின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவர் உலக ஞானியா இருக்கிறார். அப்போ மல்கியா நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல இஸ்ரேல் வந்துட்டு இந்த பெர்சியன் ரூலுக்கு கீழே இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல கிரேக்க சாம்ராஜ்யத்துல தோன்றினவராக இருக்கிறாரு இந்த சாக்ரட்டிஸ். நமக்கு இன்னைக்கும் அவருடைய பெரிய சைக்காலஜி, அந்த பிலாசபி அதை பத்திலாம் நம்மளால படிக்க முடியும். அந்த பிலாசபிக்கான வசனங்கள் அவர் சொன்ன அந்த கோட்ஸ் எல்லாம் நமக்கு இன்னைக்கும் நம்மளால படிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு 450 வருடங்களுக்கு முன்பாக இருந்தவர். அவருடைய ஸ்டூடெண்டா இருந்த பிளேட்டோ 428ஆம் வந்துட்டு பிசியில இருந்து 348 பிசி வரைக்கும் இருந்த காலகட்டம். அப்போ இஸ்ரேல் மக்கள் அந்த காலத்துல திரும்பவும் வந்துட்டு அவங்களுடைய ஐடென்டிட்டியை தேடி கொண்டிருந்த அந்த சைலண்ட் ஈரா, அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடந்த இடைப்பட்ட காலத்துல பிளாட்டோ வாழ்ந்திருக்கிறாரு. அதே போல அரிஸ்டாட்டில் நமக்கு தெரியும். அவரும் 384 பிசியில இருந்து 322 பிசி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 381 ஆண்டுகள் முன்பாக தோன்றினவராக இருக்கிறாரு. அலெக்சாண்டர் த கிரேட்ன்ற அந்த ராஜாவை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய காலகட்டத்தில் அரிஸ்டாட்டில் இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த உலக ஞானிகள் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக தோன்றி இந்த பெரிய பிலாசபர்ஸா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அவர்கள் மனிதன் ஏன் இப்படி இருக்கிறான்ற ஸ்டடியை தான் அவங்க பிலாசபியா வந்து எழுதினாங்க. மனிதனுடைய ஆத்மாவுக்கும் மனிதனுடைய மனதிற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, ஆத்மாவுக்கும் மனதிற்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, ஆத்மா சொல்றத மனம் கேட்குதா, இல்ல மனம் போன போக்குல தான் ஆத்மாவை கொண்டு செல்கிறதா அப்படின்ற விஷயங்களை தான் அவங்க சைக்கி அப்படின்னு சொல்றப்பட்ட அந்த ஸ்டடிஸ் அவங்க பண்ணி கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது உலக ஞானிகளா இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா சைக்காலஜி அப்படின்ற ஒரு படிப்பும் வந்துச்சு. இது 1879ஆம் ஆண்டுல வந்துட்டு வில்ஹெம் வண்ட் அப்படின்றவருடைய பெயர்ல அவர் தான் வந்துட்டு சைக்காலஜியோட தந்தைன்னு அழைக்கப்படுகிறவரா இருக்கிறார் இல்லைங்களா. அவரு தான் சைக்காலஜி ஒன்றதை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பிலாசபில இருந்து தான் சைக்காலஜின்ற ஒரு பாடப்பிரிவே வந்துட்டு பிரிந்து வந்ததுன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு இந்த உலகம் சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்க்கும்போது இந்த உலக ஞானத்திற்கு பிலாசபிக்கு அப்புறம் இன்னைக்கு சைக்காலஜி, மனுஷன் எப்படிப்பட்டதை செய்யறான், அவன் செய்யறதற்கான காரணங்கள் என்ன. அப்ப பிலாசபின்றது நமக்கு தெரியும் ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கறது தான் பிலாசபியா இருக்கு. அதைத்தான் அது வந்துட்டு அவங்க அநேக விஷயங்களை பார்த்து மனிதனுடைய செயல்களை பார்த்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அதை எழுதி வைத்திருக்கிறாங்க. சைக்காலஜின்றது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா ஏன் அப்படி பண்றான், எப்படி வந்துட்டு ஆத்மாவுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற பிஹேவியரை பேட்டர்ன்ஸை படிச்சு பார்த்துட்டு ஒரு மனுஷன் இப்படி செஞ்சா அடுத்தது இப்படிப்பட்ட வகைகளை செய்யறதற்கான வழிவகை உண்டு. அப்ப நான் இதை மாத்திட்டேன்னா அவனுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த பிலாசபி, சைக்காலஜி இதெல்லாம் வந்துட்டு உலக ஞானம் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கு. அப்ப மனுஷன் இயங்குறத வச்சு பல மனிதர்களை படைச்சு அதுக்கு தகுந்த விஷயங்களை வந்துட்டு சேர்த்து உலக ஞானம் சொல்லக்கூட்டப்படுறது. இது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இவர்கள்லாம் இருக்கு. ஆனா தேவன் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா, ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா அப்படின்னு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்றார். அப்போ இவர்கள் எல்லாம் ஞானிகள்னு நம்ம வந்து அறிந்து வைத்திருக்கிறோம், நம்மளோட ஹிஸ்டரி புத்தகத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப இவர்கள் ஏற்கனவே நடந்த விஷயத்த படிச்சு பெரிய ஞானிகள் என்று சொல்லிக் இருக்கிறார்கள், பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கும் பிலாசபி பேசுறவர்கள் உண்டு, அந்த படிப்பை எடுத்து படிப்பவர்கள் உண்டு, சைக்காலஜி படித்தவர்கள் உண்டு, சைக்காலஜியை எடுத்து
இன்னைக்கு வேதத்தோட சேர்த்து அதை போதிக்கிறவர்கள் உண்டு. நம்ம மத்தியில் அவர்கள் இருப்பதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இதெல்லாம் தேவனுடைய ஞானத்திற்கு ஈடானதா இருக்குமா? சைக்காலஜியை படிச்சுட்டு நான் தேவனுடைய வசனங்களை எடுத்து படித்து சொல்லிக் கொடுக்க முடியுமா? பிலாசபியை எடுத்து தேவனுடைய வசனங்களை நான் புரிந்து கொள்ள முடியுமா? இந்த உலக ஞானத்துக்கும் தேவனுடைய ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஏன்னா தேவன் கேட்கிறாரு, ஞானி எங்கேன்னு கேட்கிறாரு. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்குகிறான்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்களை எடுத்துதான் தேவன் வழி நடத்தவரா இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை தான் தேவன் செய்கிறவரா இருக்கிறாரு. இதை எதுக்கு அவர் செய்யறாருன்னா, நீங்கள் ஒதுக்கின மனிதர்களைய நீங்க ஒதுக்கினவைகளை வைத்துதான் நான் மூளைக்கல்லாக வைத்து என்னுடைய சபையை நான் கட்டுகிறவனா இருக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதற்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்ப இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அதே போல இந்த அஃபர்மேஷன்ஸ், செல்ஃப் டாக், அதாவது உங்களுக்கே நீங்க பேசிக்கொள்கிற விஷயங்களும் கூட இந்த உலகம் சொல்லி கொடுக்குது. அதாவது உங்களுடைய வாய்மொழியாக நீங்கள் நடக்க போகிற விஷயத்த நீங்க உங்களுக்கே சுய உரையாடலா நீங்க உங்களுக்கே சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அது ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணக்கூடிய, யதார்த்தத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கக்கூடிய விஷயங்களா இருக்குதுன்னு சொல்லி அஃபர்மேஷன்ஸ். நீங்க இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தீங்கன்னாலும் இந்த அஃபர்மேஷன்ஸ்ன்றது மிகுந்த ஒரு பாப்புலாரிட்டி உள்ளதான் இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கே நீங்க சொல்லிக் கொள்ளுறீங்க. யதார்த்தத்துக்கு இன்னைக்கு மீறினதா இருந்தாலும் அது யதார்த்தத்தை ஒரு நாள் உண்டாக்கும்ன்ற நம்பிக்கையோட பேசுகிற விஷயமா இருக்கு. இது சம்பந்தமான புத்தகங்களும் அநேகம் உண்டு. இது எல்லாமே உலக ஞானமா இருக்கு. நமக்கு அஃபர்மேஷன்ஸ் நம்ம செய்து கொள்ளணும்னா, நமக்கு நம்ம செல்ஃப் டாக் நம்மளே நம்மகிட்ட பேசிக்கிறதா இருக்கணும்னா அது வசனங்களை கொண்டுதான் நம்ம இருக்கணும். நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வசனங்கள், தேவன் கொடுத்திருக்கிற வசனமே ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. அந்த வசனங்களை கொண்டுதான் நமக்கு அஃபர்மேஷன்ஸ் நம்ம வைத்துக் கொள்ளணும். நம்மளுடைய செல்ஃப் டாக் வசனங்களை எடுத்து நம்ம பேசி இதை நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்வதா இருக்கும். ஏன்னா சுவிசேஷத்தை கொண்டு போய் அறிவிக்கிற பிள்ளைகளா நம்மள தேவன் ஒவ்வொருத்தர் மேலும் இதை கடமையா வைத்திருக்கிறாருன்னா அந்த வசனங்களை எடுத்து சொல்லும் பொழுது முதலாவது அந்த வசனத்தை எடுத்து நமக்கு நாமே போதித்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். நமக்கு அது எவ்வளவு புரியுது, அதை நம்ம எவ்வளவு கீழ்ப்படிய முடியுதுன்றத தெரிந்த பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுதுதான் அதை சரியான விதத்துல கொண்டு போய் சொல்லுகிற பிள்ளைகளா நம்ம இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட அஃபர்மேஷன்ஸ், அப்படிப்பட்ட செல்ஃப் டாக், தேவனுடைய வசனங்களை கொண்டு நம்ம பேசுகிற செல்ஃப் டாக்ஸ் தான் நமக்கு வேண்டும்ன்றதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம 3 பாயிண்ட்கள் தான் இன்னைக்கு பார்க்க முடிந்தது. கடவுளினுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கு, அது மனிதனுடைய நினைவுகளுக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறதுன்றத முதலாவது பார்த்தோம் வசனங்களை கொண்டு. இரண்டாவது, மனிதனுடைய ஞானத்திற்கு எப்போதுமே வரம்புகள் உண்டு. அந்த வரம்புகளை மீறும் பொழுது நமக்கு அது ஆபத்தை கொண்டு போய் முடிகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய ஞானம் லிமிட்டடா இருக்கு. தேவனுடைய விஸ்டம்க்கு முன்னாடி நம்மளுடைய விஸ்டம் ஒண்ணும் இல்லாமல் இருக்குன்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். மூணாவதாக, மனிதனுடைய ஞானத்தை தேவன் செல்லாததா ஆக்குகிறார். இஸ் நல்லிஃபையிங் எவ்ரி ஹியூமன் விஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா பெரிய ஞானிகள்னு உலகத்துல சொல்லி இருக்கிறவங்களை தேவன் பார்த்து கேட்கிறாரு, ஞானி எங்கே? உங்களோட ஞானத்தை அவமாக்குகிறேன்னு சொல்லுறாரு. ஏன்னா தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் நம்ம எப்பொழுதுமே செயல்படணும். அதுலதான் உண்மையான ஞானம் உண்டு. மனிதர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வசனத்துல தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார்ன்றதை விசுவசிக்கிற பிள்ளைகளை நாம இருந்து அதுல இருந்து கற்றுக்கொண்டு இந்த உலக ஞானத்துல பிடிபட்டு இருக்கிறவர்களை நம்ம விடுவிக்கிற பிள்ளைகளாக இருக்கும். மேற்கொண்டு அநேக டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வரும் வாரங்கள்ல நம்ம ஒண்ணா பார்த்து முடிக்கலாம். தேவனுடைய கிருபை நம்ம எப்போதும் இருப்பதாக. ஒரு பிரேயரோட கூட நாம இன்னைக்கான வேத பகுதியை முடித்துக் கொள்ளலாம். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் நல்லவர், வல்லவர் அப்பா. நீர் கிருபையும் இரக்கமும் சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. நீர் தான் ஏசப்பா உலக ஞானத்தை ஒதுக்கின தேவனா இருக்கிறீங்க. நீங்க தான் ஏசப்பா உண்மையான ஞானியா இருக்கிறீங்கப்பா. அதை எங்களுக்கு நீங்க அநேக வசனங்களை கொண்டு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. உமது வேத வசனங்களே உண்மையான ஞானத்தை போதிக்கிறதா இருக்குப்பா. அதை எடுத்து படித்து புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. அவர்கள் எல்லோரும் உமது வசனத்தை படிக்கும் பொழுது அதை நிதானித்து பார்த்து அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் இந்த உலக ஞானம் தேவையே இல்லை என்ற அளவுக்கு ஏசப்பா அவர்களுக்கு உமது ஞானத்தால் நீர் இப்பொழுதே எல்லோரும் நிரப்புவீராக. அவர்கள் வசனத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் போதும் சரி ஏசப்பா, அந்த ஞானம் அவர்கள் வாயிலிருந்து உமது வசனம் மூலமாய் வெளிப்படட்டும் தேவனே. உலக ஞானத்தை அழிக்கிற ஞானமாய் உம்முடைய தேவ ஞானம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது எண்ணங்கள் எங்களது எண்ணங்களைப் போல அல்ல, உமது வழிகள் எங்களது வழிகளைப் போல அல்ல, அது மிகவும் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இசப்பா. அதற்காக உமக்கு முன்பாக எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம் தேவனே. மனித ஞானத்தை நம்பின காலங்களுக்காகவும் எங்களை நாங்கள் தாழ்த்தி சத்தியத்தை எந்தெந்த கட்டத்துல நாங்கள் எதிர்த்தோமோ அதற்காக நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே. எங்களை தயவாய் மன்னிங்க.
பெருமையிலிருந்து எங்களை விடுவீங்க. இந்த உலக ஞானம் எங்களுக்கு பெருமையை தான் கொடுத்திருந்தது. அதிலிருந்து நாங்கள் விடுபட்ட பிள்ளைகளாக இன்னைக்கு இருந்து பெருமையிலிருந்து எங்களை நீ விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய புரிதலுக்கு ஏசப்பா சவாலாக இருக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி அப்பா, நீங்க கற்றுக் கொடுக்கும்போது உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஞானத்தை நாங்கள் நேசித்து அப்பா நாங்கள் கற்றுக் கொடுக்க, நாங்கள் கற்றுத்தர, அதே போல நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே, உம்முடைய போதனைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவும், அதை இடையூறின்றி எசப்பா நாங்கள் சிலுவையை போல சுமக்கவும் எசப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. சதா காலமும் உமது வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்கள் எல்லாரும் நீர் மாற்றுவதற்காக நன்றி. அப்பா, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கே எசப்பா நீங்க இன்னும் உங்களோட வசனங்களுடைய டெப்த்தை நீங்க கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறீங்க. அதை நீங்க சேர்த்து கொடுத்ததுக்காக நன்றி. ஆவியானவராய் இருந்து எசப்பா எங்களோட மனதை நீங்க புதுப்பித்து கொடுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறங்க எசப்பா. அப்பொழுது நாங்கள் உங்களை காண முடியும். நீங்கள் தான் அவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே ஆவிக்குரிய வசனங்களை கொண்டு சேர்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. மேலிருந்து வருகிற ஞானம் தான் தேவனுடைய ஞானமா இருக்கிறது. இந்த உலக ஞானம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நீர் கற்றுக் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தருக்குள்ளே மட்டுமே பெருமை பாராட்டுகிற பிள்ளையாகவும் ஏசப்பா நீங்க சொல்லியபடி உமது கிருபைக்காகவும் நீங்க எங்க மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நாங்கள் பெருமை பாராட்டுகிற பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர எங்களுக்கு இந்த உலகம் கற்றுக் கொடுத்திருக்க ஞானத்தினால அல்ல, எங்களுக்கு இந்த உலகம் கொடுக்க ஐஸ்வர்யத்தினால் அல்ல அப்படின்றத நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. அதை எப்போதுமே எங்கள் மனதில் நிறுத்திக் கொள்கிற பிள்ளைகளாக எங்களுக்கு இருக்க நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தியத்தின்படி எசப்பா நாங்கள் வாழ நீங்க உதவி செய்யணும். இங்க இருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உங்க சத்தியத்திற்குள்ள உலக முடிவு பரியந்த முறைகளை நீர் வழி நடத்துவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தன் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன். என்றும் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட், brothers and sisters.